வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே! இன்றைக்கு நாம் பார்க்க போற விஷயம் சாதாரணமான ஒரு கிரிக்கெட் அப்டேட் கிடையாது. இது ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை, நேரில் பார்த்த ஒரு சக வீரரின் சிலிப்பான அனுபவம். உலக கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ ஜாம்பவான்களை நாம் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ சாதனைகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் விராட் கோலி என்ற ஒற்றை மனிதனின் ஆளுமைக்கும், அவர் களத்தில் காட்டும் அந்த ஆக்ரோஷத்திற்கும் ஈடு இணை உலகத்தில் வேறு எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஐபிஎல் 2026 தொடர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் அதன் ரசிகர்களுக்கும் எவ்வளவு முக்கியமான ஒரு தொடர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். பல வருட காத்திருப்பு, பல வருட ஏமாற்றங்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக கோப்பையை முத்தமிட்ட ஆர்சிபி அணியின் வெற்றி பயணத்தில் மிகப்பெரிய தூணாக இருந்தவர்தான் அணியின் தொடக்க வீரர் நம்ம கிங் விராட் கோலியும் இங்கிலாந்தின் அதிரடி புயல் பில் சால்ட்டும் தான். இவர்கள் இருவரும் களமிறங்கினால் எதிரணி பந்துவீச்சாளருக்கு ஏற்படும் பயம் சாதாரணமானதல்ல. முதல் பந்திலிருந்தே பவுண்டரிகளையும் சிக்சர்களையும் பறக்கவிட்டு மைதானத்தை அதிர வைக்கும் இந்த ஜோடி கடந்த 2 சீசன்களாக பெங்களூரு அணிக்காக செய்த சம்பவங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இப்படிப்பட்ட சூழலில்தான் இங்கிலாந்து வீரரான பில்சாட் சமீபத்தில் ஒரு போட்டியில் விராட் கோலியை பற்றியும் அவருடன் இணைந்து விளையாடிய அந்த மாயாஜால தருணங்களை பற்றியும் மிக நெகிழ்ச்சியாக சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். பில்சாட் தன்னுடைய போட்டியில் 2026 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடந்த ஒரு குறிப்பிட்ட போட்டியை நினைவு கூர்ந்தார். கொல்கத்தா மைதானம்னாலே அங்கே இருக்கிற ரசிகர்களின் சத்தம், அந்த மைதானத்தின் சூழ்நிலையும் எந்த ஒரு பெரிய பேட்ஸ்மேனுக்கும் ஒரு சின்ன பதட்டத்தை கொடுக்கும். அன்னைக்கு நடந்த போட்டியில் ஆர்சிபி அணி முதலில் கொஞ்சம் ரன் குவிக்க திணறிட்டு இருந்த நேரம் அது. பந்து வீச்சாளர் ரொம்பவே கட்டுக்கோப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தார்கள். விராட் கோலியும் பில்சாட்டும் களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரன் ரேட் உயரவில்லை. ஒரு அதிரடி வீரனான பில்சாட்டுக்கு இது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. என்ன செய்வது, எப்படி இந்த பந்துவீச்சை உடைப்பது என்று அவர் குழப்பத்தில் இருந்த அந்த நொடியில்தான் ரன் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்த விராட் கோலி மெதுவாக நடந்து பில்சாட் அருகே வந்தார். கோலியின் கண்களில் அந்த வழக்கமான நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அவர் எந்த ஒரு பெரிய தந்திரத்தையோ அல்லது ரொம்ப பெரிய தொழில்நுட்ப அறிகுறையோ அங்க சொல்லவில்லை. அவர் சொன்னது அந்த ஒற்றை வார்த்தைதான். அவன் கதையை முறித்துவிடு. ஆம் நண்பர்களே, பினிஷ் இஸ் ஸ்டோரி. இந்த ஓவரை ஒரு மிகப்பெரிய ஓவராக மாற்று என்று மிகவும் ஆக்ரோஷமாக, ஆனால் அதே சமயம் ஒரு அண்ணன் தம்பிக்கு கொடுக்கும் அத்தியாவசியமான நம்பிக்கையோடு கோலி சொன்ன அந்த வார்த்தை தான் பில்சாட்டின் மூளைக்குள் ஒரு மின்னல் போல் பாய்ந்தது. அதுவரைக்கும் குழப்பத்தில் இருந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கு உலகின் தலைசிறந்த வீரர் வந்து இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தால் அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு உத்வேகம் கிடைக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். கோலி சொன்ன அந்த ஒற்றை வார்த்தைக்கு தனக்கு மிகப்பெரிய தெளிவையும் அதீத நம்பிக்கையும் கொடுத்ததாக பில்சாட் கூறுகிறார். அதன் பிறகு நடந்தது முற்றிலும் ஒரு விஸ்வரூப தரிசனம்தான். அந்த குறிப்பிட்ட ஓவரில் மட்டும் அந்த ஜோடி பந்துவீச்சாளரை அடித்து நொறுக்கி 20க்கும் அதிகமான ரன்களை குவித்து ஒட்டுமொத்த போட்டியின் தலையெழுத்தை மாற்றினார்கள். விராட் கோலி என்ற மனிதன் தன்னுடைய பேட்டிங்கால் மட்டும் அணிக்கு வெற்றியை தேடி தருபவர் அல்ல. அவருடன் களத்தில் நிற்கும் சக வீரரின் திறமையை முழுமையாக வெளியே கொண்டு வரும் ஒரு தலைசிறந்த மாஸ்டர் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதை சொல்லும் போது பில்சாட் இன்னொரு அட்டகாசமான ஒப்பீட்டையும் முன்வைக்கிறார். சரி, விராட் கோலி சால்ட்டுக்கு மட்டும் அறிகுறை வழங்கினாரா? தன்னுடைய ஆட்டத்தில் அவர் எப்படி ஒரு உச்சகட்ட ஃபார்மில் இருந்தார் என்பதை நாம் 2026 ஐபிஎல் புள்ளிவிவரங்களை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். டி20 கிரிக்கெட்டில் விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் பற்றி விமர்சித்தவர்கள் அனைவருக்கும் தன்னுடைய பேட் மூலமாக நெத்தடி கொடுத்த சீசன் இது. 16 போட்டிகளில் விளையாடிய நம் கிங் கோலி ஒரு சதம் மற்றும் 5 அரை சதங்கள் உட்பட 675 ரன்களை குவித்திருக்கிறார். இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவருடைய சராசரி 56.25 மற்றும் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 165.84. ஆரம்பத்திலிருந்தே பந்துவீச்சாளரை ஆதிக்கம் செலுத்தி கொஞ்சம் கருணை காட்டாமல் அடித்து ஆடும் அந்த விராட் கோலியை நாம் இந்த சீசனில் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இறுதி போட்டியில் எந்த ஒரு வீரருக்கும் மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். அந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸில் பெங்களூரு அணிக்கு 156 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போது கோலி காட்டிய அந்த பொறுமையும் அதிரடி கலந்த ஆட்டமும் கிரிக்கெட் விளையாட்டு புத்தகங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆட்டம் இழக்காமல் 42 பந்துகளில் 25 ரன்களை குவித்து தன்னந்தனியாக நின்று பெங்களூரு அணிக்கு அந்த சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்த கோலி பல வருடங்களாக கோப்பையை கையில் ஏந்த வேண்டும் என்ற தவம் கிடந்த ஆர்சிபி ரசிகர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் முகத்தில் மாபெரும் புன்னகையை வரவழைத்த பெருமை அந்த ஒற்றை மனிதனையே சாரும். அது மட்டுமல்லாமல் இந்த சீசனில் அவர் இன்னொரு பிரம்மாண்டமான இமாலய சாதனையும் படைத்திருக்கிறார். ஐபிஎல் வரலாற்றில் 9000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற வரலாற்று காணாத பெருமையை அவர் தன் வசமாக்கியுள்ளார். இதுவரை 275 இன்னிங்ஸ்களில் விளையாடியுள்ள விராட் கோலி 9 சதங்கள் மற்றும் 68 அரை சதங்களுடன் 9336 ரன்களை குவித்து ஐபிஎல் ரன் குவிப்பாளர் பட்டியலில் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். 9000 ரன்கள் வெறும்
எண்கள் அல்ல, அது கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிந்திய வியர்வை, அவர் சந்தித்த காயங்கள், அவர் எதிர்கொண்ட விமர்சனங்கள் அனைத்தையும் தாண்டி அவர் காட்டிய அசுரத்தனமான அர்ப்பணிப்புக்கு அடையாளம். ஆனால் இதற்கிடையே ஒரு சிறிய சோகம் நடந்தது. அந்த ஐபிஎல் இறுதிப் போட்டியின் போது விராட் கோலிக்கு தொடை சரைநார் காயம் ஏற்பட்டது. கோப்பையை வென்ற அந்த மாபெரும் கொண்டாட்டங்கள் மத்தியிலும் தன்னுடைய வலியை பொறுத்துக்கொண்டு அவர் விளையாடிய விதம் அவருடைய உடல் மற்றும் மன வலிமையை காட்டியது. இந்த காயத்தின் காரணமாக அவர் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான உள்நாட்டுத் தொடரை தவறவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ரசிகர்கள் பலரும் அவர் எப்பொழுது மீண்டும் இந்தியா ஜெர்சியில் களமிறங்குவார் என்று ஏங்கிக் கொண்டிருந்தனர். அந்த காத்திருப்புக்கு இப்பொழுது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. முழுமையான காயத்திலிருந்து மீண்டு தன்னுடைய உடல் முழு தகுதியையும் எட்டியுள்ள விராட் கோலி, இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் மூலம் சர்வதேச கிரிக்கெட்டிற்கு மீண்டும் தன்னுடைய கம்பீரமான ரீஎன்ட்ரியை கொடுக்கப் போகிறார். பர்மிங்காம், கார்டிஃப் மற்றும் புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டிக்காக இங்கிலாந்து பறக்க தயாராகிவிட்டார் கோலி. ஐபிஎல் தொடரில் அவர் காட்டிய அதே ஆக்ரோஷத்தை, அதே ஸ்ட்ரைக் ரேட்டை, அதே வெற்றி தாகத்தை அவர் இந்த ஒருநாள் தொடரிலும் காட்டுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லார்ட்ஸ் மைதானத்தில் பால்கனியில் இருந்து விராட் கோலி பேட்டை உயர்த்தி பிடிக்கும் அந்த காட்சியை காண ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. வில்சாட் சொன்னது போல, ஒரு பந்துவீச்சாளரின் கதையை முடிப்பதில் விராட் கோலிக்கு நிகர் அவர் மட்டுமே. வரப்போகும் இங்கிலாந்து தொடரில் அவர் எத்தனை பந்துவீச்சாளரின் கதையை முடிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக மொத்தம் வில்சாட்டின் இந்த பேட்டி நமக்கு உணர்த்துவது ஒன்றுதான். விராட் கோலி என்பவர் வெறும் ஒரு பேட்ஸ்மேன் அல்ல, அவர் ஒரு சகாப்தம். அவர் களத்தில் இருக்கும்போது எதிரணிக்கு மட்டுமல்ல, தன்னுடன் விளையாடும் சக வீரருக்கும் அவர் ஒரு மிகப்பெரிய பாடப்புத்தகம். ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு பந்திலும் அவர் காட்டும் அந்த வெற்றி பசிதான் அவரை மற்ற வீரரிடமிருந்து தனித்து காட்டுகிறது. 2026 ஐபிஎல் தொடர் எப்படி அவருக்கு ஒரு மறக்க முடியாத தொடராக அமைந்ததோ, அதே போல வரப்போகும் சர்வதேச போட்டிகளும் அவருடைய கிரிக்கெட் மகுடத்தின் மேலும் பல வைரக்கற்கள் பதிக்கப் போகிறது. வில்சாட் போன்ற வெளிநாட்டு வீரர்களை கோலியை பார்த்து இந்த அளவுக்கு பிரமித்து நிற்கிறார்கள் என்றால், ஒரு இந்தியனாக அவரை நம் அணியில் பார்ப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். தொடர்ந்து கோலியின் ஆட்டத்தை ரசிப்போம், அவருடைய வெற்றிகளை கொண்டாடுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், விராட் கோலியின் எந்த இன்னிங்ஸ் உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.